இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இண்டிபெண்டன்ஸ் டேயோட ஸ்பெஷல் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். இதில் யாரை ட்ரா பண்ண போகிறோன்னா நம்ம ஃப்ளாக்கை காப்பாற்றுறதுக்காக உயிரே கொடுத்த திருப்பூர் குமரனை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அவர் ஸ்கின் டோன் வந்து ஃபுல் ப்ரௌனாக நம்ம ஒரே ஒரு டோனில் மட்டும்தான் நம்ம ஃபுல் ட்ராயிங்கும் பண்ண போகிறோம். அதுக்காக எல்லோ கலரும் ப்ளூ கலரும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீன் கலர் கிடைக்கும். அந்த க்ரீன் கலர் கூட ரெட் கலர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும் பார்த்தீங்களா. அது கூட ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணி தான் ஃபுல் ட்ராயிங்கும் பண்ண போகிறோம். டார்க்காக இருக்க இடத்துக்கு ப்ரௌன் கலரும் லைட்டாக இருக்க இடத்துக்கு ஒயர் புட்டு வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணும்போதே நம்மளுக்கு இந்த ட்ராயிங் வந்து கிடைச்சிரும். இப்போது ஃபுல் பேஸ்க்காக நம்ம வந்து லைட் ப்ரௌன் கலரில் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ் வந்து கொடுத்துக்கிறோம். கண்ணுக்கும் உதட்டுக்கும் தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து ப்ரௌன் கலர் பேஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்க மாதிரி எந்த இடத்துல டார்க்னஸ் வருதோ லைட்னஸ் வருதோ அதை பார்த்து நம்ம கலர் பண்ண போகிறோம். எனக்கு இப்போ வந்து முடி வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, அதுக்காக நான் ஃபுல் ப்ரௌன் வந்து கொடுத்துக்கிறேன். பேஸ்க்காக ஃபுல் ப்ரௌன் கொடுத்துட்டு அதில் வந்து லைட் ப்ரௌனை வச்சு ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி லைட் லைன்ஸாக போடும்போது நம்மளுக்கு வந்து முடி வந்து கிடச்சி. ஸ்கின்ல லைட்டான எல்லோ டோன் வந்து தெரிஞ்சதுனாவே நம்மளுக்கு அந்த ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அது கூட ரொம்ப லைட்டான எல்லோ சேர்த்தும் போது ஒரு லைட்டான ப்ரௌனிஷ் கலரில் கிடைக்கும். அதனால லைட் எல்லோ சேர்த்து நம்ம கலரிங் பண்ணியிருக்கோம். இப்போ அவரோட ஐப்ரோலேருந்து எல்லாத்துக்கும் ஐப்ரோ, அந்த கண், இமைகள், அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டார்க் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணியிருப்போம். பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணல, மொத்தமாகவே ப்ரௌனிஷாக தான் நம்ம இந்த ட்ராயிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து அவுட்லைன்ஸ் வந்து நம்ம ப்ரௌன் கலரில் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அந்த கண்ணுக்கு மேலே அந்த லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதுவும் டார்க் கலரை வச்சு டார்க்னஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஹைலைட் வர இடத்துல மட்டும் கேப் விட்டுட்டு மித்த எல்லா இடத்துக்கும் டார்க்னஸ் கொடுத்து நம்ம கலர் பண்ணிக்கிறோம். கண் இமையில் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நெத்தியில் வந்து இன்னொரு பேஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுவும் லைட் கலராக நம்ம கொடுத்து முடிச்சுட்டு அவர் எப்பவுமே திருநீர் வச்சுருப்பார், அதனால் திருநீர் வரையறதுக்காக நம்ம ஒயிட் கலரை வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறோம். பியூர் ஒயிட்டை ஹைலைட் பண்ணாமல் லைட் ப்ரௌனிஷாக வர மாதிரி நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திருநீர் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அவர் வந்து குங்குமம் வந்து வச்சுருக்காரு, அதுக்காக ரெட் கலர் கொடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது கண்ணை வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். எந்த இடத்துல டார்க் ப்ரௌனிஷ் இருக்கோ அந்த மாதிரி டார்க் ப்ரௌனிஷ் கொடுத்துட்டு ஹைலைட் கொடுக்குற இடத்துக்கு ஒயிட் கலர் கொடுத்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். நம்ம மெர்ஜ் பண்ணும்போது ஒரே லைன்ஸாக தெரியாமல் ரெண்டு கலரும் மெர்ஜ் ஆன மாதிரி நம்ம வாட்டரை வச்சு நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லைன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வாட்டர்ஸ் வச்சு நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு போர்ட்ரேட் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம போர்ட்ரேட் வந்து பெயிண்டிங் பண்ணும்போது கண்ணுக்கு வரையறதுக்கு மட்டும் நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல அதிகமான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக நம்ம அந்த கண்ணுக்கிட்ட இருக்கிற இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணி நம்ம காமிச்சிக்கிறோம். இப்போ வந்து அந்த மூக்கு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மூக்கோட அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் டார்க்னஸான கலர் வரும். அதுக்காக நம்ம டார்க் கலர் கொடுத்துட்டு கண்ணமெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால லைட் டோன் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போது கன்னத்தில் ரொம்ப ஹைலைட்டான பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஒயிட் கலர் கொடுத்து நம்ம மெர்ஜ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ அதே கணத்தில் ரொம்ப டார்க்கான பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக லைட்டான டார்க் கலர் கொடுத்து நம்ம மெர்ஜ் பண்ணி விட்டுக்கிறோம். நம்ம பார்த்தோன்னாவே தெரியும், தனியாக ப்ரௌன் கலரும் ஒயிட் கலருன்னு தெரியாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுருவோம். இப்போது மூக்குக்கு ஹைலைட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒயிட் கலர், அந்த ஹைலைட் வந்து கொடுத்து முடிச்சுட்டு டார்க்னஸான கலருக்கெல்லாம் நம்ம வந்து டார்க் கலர் கொடுத்துக்கிறோம். இப்போது நவுஸுக்கு கீழே வந்து அதோட நிழல் வந்து கீழே விழும் பார்த்தீங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து லைட்டான டார்க்னஸ் இருக்கும், அதனால அந்த இடத்த மட்டும் நம்ம டார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ரௌன் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ ஒயிட் கலரும் ப்ரௌன் கலரை வச்சு நம்ம வந்து ஹைலைட் வந்து பண்ணிக்கிறோம். இமைக்கு வந்து நம்ம டார்க் கலர் வந்து கொடுத்துக்கலாம். டார்க் ப்ரௌன் மட்டும் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து உதடு வந்து வரைய ஆரம்பிக்கலாம். உதடுக்காகவும் நம்ம ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்லைனுக்காக டார்க் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஹைலைட் வந்து வரும் பார்த்தீங்களா, அந்த கேப்பை மட்டும் விட்டுட்டு மித்த எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்து லைட்டான வாட்டர் விட்டு மெர்ஜ் பண்ணும்போதே நம்மளுக்கு அது கரெக்டாக கிடச்சிரும். ரொம்ப ஹைலைட்டாக வர இடத்துக்கு மட்டும் நம்ம ஒயிட் கலர் வச்சு நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம்.
இப்போது அந்த மூக்குக்கும் உதடுக்கும் சென்டரில் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ப்ரௌன் கலர் கொடுத்து நம்ம கலர் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப லைட்டான ப்ரௌன் கொடுத்து கலர் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்க்காக அந்த டார்க் ப்ரௌனை வச்சும் ஒயிட் கலரை வச்சும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். அந்த உதட்டுக்கு மேலே வந்து லைட்டான ஒயிட் பகுதி தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து ரைட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால நம்ம ஒயிட் வந்து கேப் வந்து விட்டுருக்கோம். அதில் எக்ஸ்ட்ரா டார்க்னஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பண்ணிக்கிறோம். இப்போது உதட்டுக்கு கீழே இருக்க பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கும் லைட் ப்ரௌனை வச்சு பேஸ் வந்து கொடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஹைலைட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஹைலைட் வந்து லைட்டான ஒயிட்டை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த இடத்துலையும் பியூர் ஒயிட்லாம் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். லைட்டான ப்ரௌன் மிக்ஸ் பண்ண ஒயிட்டை வச்சு நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். இப்போ உதட்டுக்கு கீழே வந்து அதோட ஷேடை வந்து லைட்டாக கீழே தெரியும். அதனால அந்த இடத்துல லைட் ப்ரௌன் கலர் வர மாதிரி நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து அவுட்லைன் வந்து ப்ரௌன் கலர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அவுட்லைன் வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்து முடிச்சுட்டு லைட்டான வாட்டரை விட்டு நம்ம மெர்ஜ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு இருக்க கன்னத்துக்கு வந்து நம்ம கலர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காகவும் நம்ம ஹைலைட்டை பார்த்து லைட்டான டார்க் வர இடத்துல லைட்டாகவும் டார்க் வர இடத்துல டார்க்னஸ் கொடுத்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்ணை வந்து கலர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். சேம் அதே ப்ராசஸில் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லேயர் பை லேயராக டார்க் கலர் கொடுத்து அதுக்கு மேலே ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் கொடுத்து மெர்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு லைட் கலரில் வந்து கிடைக்கும். கண்ணுக்கு கீழே லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம டார்க் கலர் கொடுத்து அதுக்கப்புறம் லைட்டான வாட்டரும் ஒயிட்டும் வச்சு நம்ம மெர்ஜ் பண்ணி விட்டுருக்கோம். இது கண்ணுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து பொறுமையாக நம்ம கொடுத்து முடிக்கும்போது அது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ காது வந்து வரைய ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து எந்த இடத்துல டார்க்னஸான பகுதி இருக்கோ அதுக்காக டார்க் ப்ரௌனை வச்சு நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இப்போது லைட் ப்ரௌன் வர இடத்துல நம்ம ஒயிட் மிக்ஸ் பண்ணி லைட்டான கலர் வந்து கொடுத்துக்கிறோம். ரொம்ப லைட்டாக இருக்கிற இடத்துக்கு ஒயிட் கலர் கொடுத்து நம்ம ஹைலைட் வந்து பண்ணிக்கிறோம். ஹைலைட் பண்ணி விட்டுட்டு 2 கலரும் மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம வாட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இப்போது அந்த காதும் கண்ணமும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து அவரோட கேப் வந்து வரைய ஆரம்பிக்கலாம். இதுக்காக பிளாக்கும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப லைட்டான கிரே வச்சு நம்ம கலரிங் பண்ணிவிட்டு மிச்ச இடத்துக்கு பியூர் ஒயிட் கொடுத்து நம்ம கேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ அவரோட கழுத்து வரையறதுக்காக சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம டார்க் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட் கலர் கொடுத்து நம்ம வந்து மெர்ஜ் வந்து பண்ணியிருப்போம். ரொம்ப ஹைலைட்டான பகுதிக்கு ஒயிட் கொடுத்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ அவரோட கோட்டுக்கு வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவும் பியூர் ப்ரௌன் தான். நம்ம வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணாமல் அந்த டார்க் ப்ரௌன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மட்டும் நம்ம கோட்டுக்கு வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போ அவரோட சட்டைக்கு வந்து கலர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கும் லைட்டான கிரே கலர் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற இடத்துக்கு ஒயிட் கலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சர்ட் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பேக்ரவுண்டில் வந்து ஃப்ளாக் இருக்க மாதிரி நம்ம வரையலாம். ஃப்ளாக்னாவே நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் தான் வரும். அதுக்காக நம்ம மேலே ஆரஞ்சு கலரையும் சென்டரில் ஒயிட் கலர் கொடுத்து கலர் பண்ணியும் கீழே க்ரீன் கலர் வர மாதிரியும் கலர் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ஃப்ளாக் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃப்ளாக் வரைஞ்சி முடிச்சிட்டோன்னா நம்மளோட போர்ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது எனக்கு போர்ட்ரேட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.